ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரத்தில் என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போறோம் நண்பா. ஸோ அந்த அளவுக்கு பெருசா அப்டேட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஏன்னா போன வாரமே எம்பெஸ்ட் ஈவென்ட்ல என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கேன் இதுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோலையுமே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை தவிர்த்து வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3க்கான லாஸ்ட் எபிசோட் வந்து இந்த சண்டே ரிலீஸ் ஆகுது நண்பா. அதாவது டிசம்பர் 28 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த வாரத்தோட இந்த அனிமியோட சீசன் 3 எண்ட் ஆகுது. அதாவது ஜாப்பனீஸ்ல தமிழ் டப்ல இன்னுமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இந்த அனிமியை ரிலீஸ் பண்ணல. ஆனா இந்த வாரமே இந்த அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆக வேண்டியது ஏதோ ஒரு ரீசனால அவங்க இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. கண்டிப்பா அடுத்த மண்டே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3யோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா இதே சண்டே நம்ம ஒன் பீஸ் அனிமியோட ரெக்கட் ஆர்க்கோட லாஸ்ட் எபிசோடுமே இந்த சண்டே தான் ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 months பிரேக்கு அப்புறமா 2026 ஏப்ரல் 5 நியூ எபிசோடுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சின்ன டீசருமே இப்போ ஜம்பெஸ்ட் ஈவென்ட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதோட நம்ம ஒன் பீஸ் அனிமியோட லைவ் ஆக்ஷன் சீரிஸோட சீசன் 2மே அடுத்த வருஷம் மார்ச் 10 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதுக்கு முதல் ரிலீஸ் ஆன சீசன் 1மே தமிழ் டப்ல நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 2மே கண்டிப்பா தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட நம்ம மிஸ்டர் பீஸுமே இப்போ ஒன் பீஸ் அனிமியை பாக்குறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவரோட எக்ஸ்பேஜோட ப்ரொஃபைலுமே நம்ம லூஃபியோட ப்ரொஃபைல தான் சேஞ்ச் பண்ணிருக்காரு. சரி இதுக்கப்புறமா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்காக நிறைய பேர் ரொம்ப காலமா வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணி கொண்டு வந்த நமக்கு அடுத்த வருஷம் அதாவது அடுத்த மாசம் ஜனவரி 8 ஒரு எபிசோட் இல்ல நண்பா 2 எபிசோட் சேர்த்து ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜனவரி 8 ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கலாம். தமிழ் டப் வந்து எப்படியும் ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஜனவரி எண்ட்ல ஜேஜேகே அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே எதிர்பார்க்கலாம். கடந்த 2 வருஷமா சோலோ லெவலிங் அனிமியா நிறைய ரெக்கார்ட் எல்லாமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல பீட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த வருஷம் ஜனவரியில இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3 எந்த அளவுக்கு நியூ ரெக்கார்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பா இந்த அனிமிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. இந்த 2026 ஆண்டோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமே சொல்லலாம். ஸோ முக்கியமா அனிமேஷன்ல அடி வாங்காம இருந்தா சரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி இதுக்கப்புறமா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடியான ஒரு சூப்பர் நேச்சுரல் அனிமையான நம்ம அன்லக் அன்டெட் அனிமியோட சீசன் 2 இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட சீசன் 2 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக முடியுமே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனிமியை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரெண்டான அனிமி. அதாவது நம்ம ஹீரோயினை தொடுறவங்க யாரா இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை தொட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க செத்துருவாங்க. இப்படி ஒரு அன்லக் நம்ம ஹீரோயினுக்குமே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயின் சாவே இல்லாத நம்ம ஹீரோவுமே சந்திக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ எப்படி செத்தாலுமே மறுபடியுமே திரும்ப உயிரோட வருவாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை வச்சு எப்படியாவது செத்துடலாம்னு ஒரு ஆக்ஷன் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏமா இந்த அனிமி தமிழ் டப்ல இல்ல நண்பா, ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்ல தான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம மொசாக்கு டென்சாய் அனிமியோட சீசன் 3க்கான ஒரு அப்டேட் வந்து ஜனவரி 10 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது என்ன அப்டேட்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீசரோ அல்லது ட்ரெய்லரோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனிமியை ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமா இந்த ஏப்ரல் மந்த்ல 3 முக்கியமான இசக்கா டைப் அனிமியுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்கார்னேட் as ஸ்லைம் அனிமியோட சீசன் 4, ரீசீரோ அனிமியோட சீசன் 4. ஸோ அதோட இந்த அனிமியோட சீசன் 3மே ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த 3 அனிமிலையுமே இந்த ரெயின்கார்னேட் as ஸ்லைம் அனிமியோட தமிழ் டப் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து மிச்ச 2 அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங்குமே கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலயுமே முக்கியமா நம்ம ரீசீரோ அனிமியோட சீசன் 1 தமிழ் டப் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே கேக்குறீங்க இந்த ரீசீரோ அனிமியோட சீசன் 1 தமிழ் டப், ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப் எல்லாமே எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த 2 அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங்குமே பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. ஆனா எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல நண்பா. ஸோ இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் வந்து எப்போ வேணாலுமே ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. சரி இதுக்கடுத்து நம்ம காச்சியா கூட்ட அனிமியோட சீசன் 2 இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருப்பதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட சீசன் 1 இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல எல்லா எபிசோடுமே டிசம்பர் 21 ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ தமிழ் டப்ல இன்னும் 10 எபிசோட் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அனிமில மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் அனிமில இந்த அனிமியுமே சொல்லலாம். ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ண மை ஸ்டேட்டஸ் அசசின் என்கிற ஒரு இசக்கா டைப் அனிமியோட எல்லா எபிசோடுமே இப்போ தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ யாருக்கும் ஒரு இசக்கா ஃபேண்டசி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனிமியோட அனிமேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்.
ஸோ இதே மாதிரி இந்த அக்டோபர் மந்தில் ஷெடியூல் பண்ண ஒயிட் லாஸ்ட் பாஸ் அப்பியர் அனிமோட தமிழ் டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த அனிமோட சீசன் 2மே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லல. சரி, இதுக்கப்புறமா இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு சில அனிமோட விஷுவல் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா த ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் அனிமோட சீசன் 2 ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ இப்போ இதுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அனிமிக்கு விஷுவல் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா மைட்டர்ஸ் ஆஃப் டார்லிங் அனிமி, ஆலியா சம்டைம் கைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன். ஸோ இந்த அனிமோட சீசன் 2மே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஏப்ரலோ ஜூலை மந்தில் எதிர்பார்க்கலாம். ஸ்கிப் அண்ட் லூஃபர் இந்த அனிமோட சீசன் 2மே இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃப்ரைட் அண்ட் பியாண்ட் ஜேர்னிஸ் அண்ட் இந்த அனிமோட சீசன் 2க்கான கிறிஸ்மஸ் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய அனிமிக்கு விஷுவல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இதை தவிர்த்து வேற ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணல, வெறும் போஸ்டரை மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க. எந்த பயனும் இல்லை. அடுத்து த எலிசிவ் சாம்ராய் அனிமேட் சீசன் 2 வந்து அடுத்த வருஷம் ஜூலை முதல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான விஷுவல் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஐ மேட் அ ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் ப்ரீடியஸ் கேர்ள் இன் மை கிளாஸ் என்கிற ஒரு நியூ அனிமியுமே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியை அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சரி, இதுக்கப்புறமா ஜனவரி மந்தில் என்னென்ன அனிமி எல்லாமே தமிழப்பில் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டுமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ஜனவரி 4 சென்டர்ஸ் டு பி எ ஹீரோ அனிமியோட முதல் 2 எபிசோட ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதே மாதிரி இந்த ஜனவரி மந்தில் ஷெடியூல் பண்ணியிருக்க கானாகேமி அனிமியோட முதல் 2 எபிசோடுமே ஜனவரி 4 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுவுமே ஒரு எபிசோட்ல 2 எபிசோட் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இதுக்கு அடுத்து இந்த அக்டோபர் மந்தில் ஷெடியூல் பண்ண நம்ம டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ காமன் ரைடர் அனிமியோட கோர் 1 ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. அதாவது 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. முக்கியமா இந்த அனிமியை தமிழ் டப்ல ஒரு 3 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே 9 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் ஜாப்பனீஸ்ல 12 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கோர் 1 ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கோர் 2மே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க நண்பா. அதாவது இந்த சண்டேல இருந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதாவது இந்த அனிமியோட சீசன் 1ல மொத்தமா 24 எபிசோட் நண்பா. சோ அதான் 2 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்றாங்க. சோ அதுல முதலாவது கோரா ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. தமிழ்ல இன்னுமே ஒரு 3 எபிசோட் இருக்குது. சோ இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் காமெடியான ஒரு அனிமி. யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான அனிமி. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சொனியா சேனலில் நைட்டு 10 மணிக்கு ஒன் பஞ்ச் மேன் அனிமியை திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ யாரும் முதல் தடவை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எவ்ரிடே நைட்டு 10 மணிக்கு நம்ம சொனியா சேனலில் இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப்பிங்க பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நைட்டு 10:30 மை யூனிஸ்கில் மேக்ஸ் மீ இபி ஈவன் அட் லெவல் 1 அனிமியோட தமிழ் டப்புமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் தமிழ் டப்பிங்லையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நைட்டு 10:30 அந்த கிரஞ்சிரோல் பிளாக் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜனவரி 1 நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட ஒரு மூவி ஒன்றுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. அதாவது கடைசியாக ரிலீஸ் ஆன மூவியில். ஸோ இந்த வருஷம் மே மந்த்ல ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண நம்ம ஜுஜுட்சு கைசன் ஹிடன் இன்வென்டரி ஆர்க் மூவியை தான் இப்போ ஜனவரி 1 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது சீசன் 2 முதல் 5 எபிசோடையுமே சேர்த்து ஒரு ரீகாப் மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.